பங்குனி உத்திரம் விரதம் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பங்குனி உத்திரம் எப்போ வருதுன்னா, ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. ஸோ நம்ம 6 நாள், 9 நாள், 11 நாள், 3 நாள் பங்குனி உத்திரம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கும். நான்வெஜ் சமைக்கலாமா, எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் எப்படி விரதம் இருந்தாலும் சரி, நீங்கள் முருகருக்காக விரதம் இருந்தால், நீங்கள் விரதம் இருக்கிறவங்க சுத்தமாக இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்காக இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் விரதம் இருக்கிறதா நீங்கள் மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கலாம். கன்சீவாக இருக்கிறவங்க, ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருக்காதீங்க. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் உங்களோட உடம்பு எப்படி, உங்களோட ஹெல்த் இஷ்யூ எப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒருவேளை சாப்பாடு மட்டும் விட்டால் போதுமானு கேட்குறீங்க. உங்களோட விருப்பம் தான். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நீங்கள் அப்படியே இருந்துட்டு தண்ணி மட்டும் நிறைய குடிங்க. ஸோ எந்த காரணத்துக்குமே என்ன மாதிரி விரதம் இருந்தாலும் தண்ணி நிறைய குடிக்கணும் இப்போ இருக்கிற சீசனில். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான். காலையே ஒரு வேளை விட்டுட்டு மதியம் இரவு நேரத்தை சாப்பிடலாம். இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் உங்களால் இருக்க முடியும்னா இரவு நேரத்தில் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இடையில ஃப்ரூட்ஸு, ஜூஸு, தண்ணி இந்த மாதிரியெல்லாம் குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. டீ காஃபி அவாய்ட் பண்ணுறது நல்லது. எத்தனை நாள் விரதம் இருந்தாலும்